ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில இன்னைக்கு கால்சியம் நைட்ரேட்டை பற்றி போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து சாயில் மீடியாவுக்கு கொடுக்கலாமா, எவ்வளோ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், போன் மீல் கொடுத்தாலும் இதை கொடுக்கலாமான்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி கார்டனில் இருக்கிற செடியெல்லாம் ஜஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்டாண்டு செஞ்சேன்னு சொன்னேன். அதில் எல்லா செடியும் மேலே தூக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த செட்டப் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ இடம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இல்லைன்னா எல்லாமே இந்த செடி வந்து அடைச்சிக்கும். ஸோ மாடியில் நம்ம வாக்கிங் எல்லாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி மாடியை செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கமும் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ பாருங்க, இந்த கால்சியம் நைட்ரேட்டு எந்தெந்த செடிக்கு குடுக்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இது ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்கு. இதுக்கெல்லாம் குடுக்கணுமான்னா வேண்டாம். இதுக்கெல்லாம் கால்சியம் நைட்ரேட் தேவையில்ல. இதுக்கு போன் மீலே போதுமான அளவு. இல்லைன்னா கடலை புண்ணாக்கு உரம் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் குடுக்கலாம். அதில நெறைய கால்சியம் இருக்கு. ஸோ இது ஒரு செம்பருத்தி பூச்செடி. இதுக்கும் தேவை கிடையாது. இதுக்கும் கடலை புண்ணாக்கு உரம் குடுக்கலாம். அதில நெறைய கால்சியம் சத்து இருக்கு. அந்த மாதிரி நம்ம குடுக்கலாம். ஸோ எந்த மாரி செடிக்கு வந்து நம்ம கால்சியம் நைட்ரேட் குடுக்கலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் காட்டுறேன் ஒரு செடிய. ஸோ இந்த செடி பாருங்க. இந்த செடி ஆல்ரெடி நான் சேனல்ல போட்டிருக்கேன். இத எப்படி வந்து வேரெல்லாம் கழுவி நம்ம பாட் பண்ணோம். 2 செடி உமியில எப்படி வளர்க்கணுங்கிறத ஒரு ஹெட்டிங்கில ஒரு 2 செடி காமிச்சேன். இது ஃபுல்லாவே அந்த வேர்ல இருக்க மண்ணெல்லாம், நர்சரி மண்ணெல்லாம் எடுத்துட்டு பாட் பண்ணி காமிச்சேன். ஸோ ஸ்டார்ட்டிங்கில அந்த செடிய வளர்க்கும்போது நம்ம மைக்கோரைஸா, ட்ரைகோடர்மா அந்த ப்ராசஸில தான் அந்த செடிய வளர்த்தோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் அப்படின்னா 1261 குடுத்தோம். குழந்தை செடி எப்படி வளர்க்குறோமோ, அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் 13, 40, 13 குடுத்தோம். நல்லா 3 மாசம், 3 1/2 மாசம் கழிச்சு ரோஸ் ஃபுட்டெல்லாம் குடுத்து இந்த செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த செடிக்கு கால்சியம் நைட்ரேட் குடுக்கலாம். ஸோ இது வந்து என்பிகே குடுத்து வளர்க்குறனால இது கால்சியம் நைட்ரேட் குடுக்கலாம். இந்த செடிக்கு ஏத்துக்கும். எந்த இஷ்யூஸ் இல்ல. ஸோ இந்த செடியில போய் நீங்க போன் மீலும் குடுத்து, கால்சியம் நைட்ரேட்டும் குடுத்தீங்கன்னா, அது ஓவர்டூ ஆயிடும். ஸோ கால்சியம் நைட்ரேட்டும் ஒண்ணு தான். நீங்க போன் மீல்லயும் கால்சியம் இருக்கு. கால்சியம் சேர்ந்துச்சுன்னா எக்கு தப்பா ஆயிடும்பா. செடி வந்து வீணா போயிடும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எது எப்ப எப்படி குடுக்கணும்னு. ஸோ இந்த செடி பாருங்க, நல்லா குரோத் இருக்கு. ஸோ போன் மீல் வந்து நமக்கு இந்த செடி குடுக்கக்கூடாது. ஸோ இது கால்சியம் நைட்ரேட் குடுக்குறனால இதோட ஸ்டெம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த செடிக்கு இன்னைக்கு நான் குடுத்துருக்கேன். ஸோ இதில வந்து கம்போஸ்ட் கூட குடுக்கலாம். நம்ம ஆர்கானிக் ப்ளஸ் இன்ஆர்கானிக் 2ம் கலந்தது தான் இந்த செடி. இந்த மாதிரி வளர்க்குறோம். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு செடி காட்டுறேன். இந்த செடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் வேல வளர்க்குறோம். ஸோ இந்த செடிக்கு வந்து நம்ம போன் மீல் குடுக்குறோம். இந்த செடிக்கு வந்து கால்சியம் நைட்ரேட் குடுக்க தேவையில்லப்பா. நம்ம கால்சியம் நைட்ரேட் குடுக்க மாட்டோம். இந்த செடிக்கு நம்ம கம்போஸ்ட் குடுக்கலாம். ஆர்கானிக் என்பிகே குடுக்கலாம். போன் மீல் குடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஷெட்யூல்ல இந்த செடிய வளர்க்கணும். இதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இந்த மெத்தட்ல இந்த செடி வளர்க்குறோம். ஸோ இந்த போன் மீல் எல்லாம் என்ன ஆகும்னா, இப்ப குடுத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு தான் அது டைஜஸ்ட் ஆகி அந்த செடி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் ஸ்லோ ரிலீசிங் தான், பொறுமையா. அடுத்த மாசம் நல்லா வளர்றதுக்கு இப்ப இந்த மாசமே நம்ம போட்டுருவோம். அந்த மாதிரி போன் மீல். ஸோ கால்சியம் நைட்ரேட் எல்லாம் இன்னைக்கு குடுத்தீங்கன்னா, 1 வாரத்துல ரிசல்ட் தெரிஞ்சிரும்ப்பா. அது வந்து கெமிக்கல். அதுதான் அதுக்கு டிஃப்ரென்ஸு. நம்ம கோகோபிட் மீடியால வந்து நம்ம கால்சியம் நைட்ரேட் குடுக்குறோம். காரணம் அதில ஆர்கானிக்கா நம்ம போன் மீல் குடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அதுக்கு கால்சியம் நைட்ரேட் குடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கானிக்கா வளர்க்குற ரோஸ் பிளான்ட்ஸு, பழைய செடி ரீசென்ட்டா உமியில பாட் பண்ணோம். ஸோ உமியில பாட் பண்ணி வளர்க்குற செடி நல்லா தான் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ஆர்கானிக் வேல வளர்க்குறவங்க இப்படியே நீங்க போன் மீல் மட்டும் குடுத்து வளர்க்கலாம். ஆனா வரும் உங்களுக்கு. கொஞ்சம் பொறுமையா வரும். அவசரப்படக்கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்க, இதுவும் உமியில தான் வளர்க்குறேன். இது ஆர்கானிக் வேல தான் வளர்க்குறேன். ஸோ இதுவும் அழகா தான் வளருது. எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இதுக்கு நான் போன் மீல் குடுக்குறேன். இதுக்கு கடலை புண்ணாக்கு உரம் குடுக்கலாம். எல்லாமே குடுக்கலாம். ஆர்கானிக் வேல வளர்க்கும்போது எல்லாமே குடுக்கலாம். எந்த இஷ்யூஸும் வராது. உங்களுக்கு வந்து நல்லாவே வளரும் உங்களுக்கு. ஸ்லோவா வளரும். பாருங்க, இந்த எல்லா செடிகளும் இது ஆர்கானிக் வேல தான் வளருது. இந்த செடிகளுக்கெல்லாம் போன் மீல் தான் குடுக்குறேன் நானு. ஸோ இந்த செம்பருத்தி செடி, இந்த முல்லைப்பூ செடி எல்லாமே வந்து போன் மீலு, அதே மாரி கடலை புண்ணாக்கு உரம், அந்த ஆர்கானிக் என்பிகே, அந்த மாரி கம்போஸ்ட்டு, நம்மக்கிட்ட ஆட்டு புழுக்க இருந்தா அது, அந்த மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் வேல குடுத்தாலும் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும்ப்பா. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கால்சியம் நைட்ரேட் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கால்சியம் நைட்ரேட் எல்லாம் எந்த மாதிரி செடிகளுக்கு குடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து. ஸோ இந்த கொக்கோபீட்ல வளர்க்குற செடிகளுக்கு தான் ரொம்ப முக்கியம் கால்சியம் நைட்ரேட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம போன் மீல் குடுக்க மாட்டோம். ஸோ பாருங்க, ரீசென்ட்டா நான் பாட் பண்ணி காமிச்சிருப்பேன் நெறைய செடிய. ஸோ அதெல்லாம் இப்படி வளர்த்தது தான். இதெல்லாம் ஆன்லைன் புஷ்பாஞ்சலி ரோஸ்ல வாங்குனது தான். குச்சி மாரி தான் குடுத்தாங்க. அந்த மாரி செடிய தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாரி பேசில்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா
நம்ம வந்து என்ன குடுக்குறோம், நம்ம வந்து நெறையா வந்து சீவீட் அந்த மாரி குடுக்கும்போது பேசில்ஸ் குட்டி குட்டியா வரும். பேசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா கால்சியம் நைட்ரேட் வேணும் உங்களுக்கு. ஸோ கால்சியம் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. அது வந்து அதோட செல் வாலுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த்தா வளர்றதுக்கு ரொம்ப முக்கியம் செடிக்கு. 2வது நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு செடிக்கு கிடைக்கும். செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். செடி ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. எந்த நோயும் தாக்காது உங்களுக்கு. நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா, நம்மள எந்த நோய் தாக்காதோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம கம்பேர் பண்ணிக்கிறணும். செடியோட கம்பேர் பண்ணும்போது, இந்த செடியும் நம்மளும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான். என்ன அதுக்கு பேச தான் தெரியாது உங்களுக்கு. ஸோ, இந்த கால்சியம் நைட்ரேட்ல நைட்ரேட் இருக்கு. நைட்ரஜன் ஃபார்ம்ல இருக்கு. அந்த நைட்ரஜன் வந்து உங்களுக்கு இலையெல்லாம் நல்லா பசேர்ன்னு இருக்கும். நல்லா ஹெல்த்தியா வளரும். ஒவ்வொரு இலையும் நல்லா பெருசு பெருசா இருக்கும். அதோட ஹைட் பாருங்க எவ்வளோ ஹைட்டா போகுதுன்னு. இது குட்டியா தான் இருந்துச்சு. 1 மாசம் கூட ஆகல. நல்ல ஒரு ஸ்பீடு குரோத் இருக்கு. ஸோ 2வது இதுவும் அளவு தான். அளவு மீறக்கூடாதுப்பா. அளவு மீறி குடுத்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்துரும். 1 கிராமுக்கு மேல போகாதீங்க. எப்பயுமே கெமிக்கல்ல கம்மியா வச்சுக்கிறணும். நெறைய குடுத்தா செடி ஸ்பீடா வளரும்னு நெனச்சுட்டு, நீங்க வந்து நெறைய குடுக்கவே கூடாது. ரொம்ப கம்மியா குடுக்கணும். ஆர்கானிக் நெறையா குடுக்கலாம். பட் வந்து கெமிக்கல் எல்லாம் பார்த்து உங்களுக்கு அந்த டோசேஜ் தெரிஞ்சு குடுக்கணும்ப்பா. அந்த மாதிரி இத பாருங்க, இது எல்லாமே நெறைய பேசில்ஸ் வந்தது தான். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கால்சியம் நைட்ரேட் குடுத்து இந்த மாரி ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இன்னொன்னு இதோட அ டெம்பரேச்சர் பார்த்துக்கணும். எனக்கு இப்ப 2, 3 நாள் நல்லா மழை பெஞ்சுச்சு. கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு. ஸோ, அதனால குடுத்தேன். ஸோ, ரொம்ப வெயில் அடிக்குது, உங்களுக்கு 35 டிகிரிக்கு மேல போகுதுன்னா, இந்த மாதிரிலாம் நீங்க குடுக்கக்கூடாது. கால்சியம் நைட்ரேட் குடுக்கக்கூடாது. அது வந்து வேர எரிச்சிரும். ஸோ, நல்ல ஒரு கூலிங் இனிமே மழை காலம் அப்டின்னா, கிட்டத்தட்ட நீங்க ஒரு டிசம்பர், ஜான்வரி வரைக்கும் இந்த மாரி கால்சியம் நைட்ரேட்டு உங்க ஷெட்யூல்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, செடி ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா வளர்ந்துரும். ஸோ, இதுதான்ப்பா கால்சியம் நைட்ரேட்டுக்கும், அந்த போன் மீலுக்கும் டிஃப்ரென்ஸு. இந்த சாண்ட்ல வளர்த்த செடி கூட குடுக்கலாமான்னு கூட கேட்டீங்க. ஸோ, சாண்ட்ல வளர்க்குறீங்களோ, நீங்க சாயில்ல வளர்க்குறீங்களோ, எதுல வளர்த்தாலும் நீங்க பார்க்கணும். நீங்க என்பிகே குடுத்து வளர்க்குறீங்களா? எப்படி வளர்க்குறீங்கன்னு நீங்க உங்க மீடியாவ பார்க்கணும். ஸோ, நீங்க ஆல்ரெடி என்பிகேலாம் குடுத்து மீடியாவ வளர்க்குறேன் அப்டின்னா, நீங்க தாராளமா குடுக்கலாம். ஸோ, போன் மீலும் குடுத்து கால்சியம் நைட்ரேட்டும் சேர்த்து குடுக்கக்கூடாது. 2மே ஒண்ணு தான். ஓவர் டூ ஆயிடும். ஸோ, நான் இப்படி தான் குடுக்குறேன் செடிய. இப்படி தான் மெயின்டெயின் பண்றேன். 2வது இந்த பூவெல்லாம் சில டைம் ஷேப் வந்து அன்ஈவனா இருக்கும். சில பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒண்ணு போல இருக்காது. அதுக்கும் காரணம் இந்த கால்சியம் தான். ஸோ, கால்சியம் சத்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு செடியிலனா, பூ வந்து ஒண்ணு போல ப்ளூம் ஆகாது. உங்களுக்கு ஃப்ளவர் அந்த பட்டெல்லாம் ட்ராப் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா அழகா ஒண்ணு போல உங்களுக்கு பூக்காது. நீங்க பார்த்துருப்பீங்க. மெயினா அந்த தக்காளி செடியில வந்து கால்சியம் சத்து கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த ஒரு மாரி மேல வந்து பிளாசம் ராட்டன்னு சொல்லிட்டு வரும் ஒரு மாதிரி. ஸோ, அதுக்கு கால்சியம் சத்து கம்மி தான் தக்காளி செடியில. ஸோ, அதுக்கெல்லாம் சுண்ணாம்பு குடுத்து கரெக்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ, அதே மாரி இந்த ரோஸ் செடிக்கும் நம்ம பூ அப் அண்ட் டவுன் ஆகும் உங்களுக்கு. ஷேப் வந்து அன்ஈவன் ஆகும். கால்சியம் குறைபாடு தான் அது. அத நீங்க பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிரலாம். ஸோ, பாருங்க இதுலலாம் நெறைய பேசில்ஸ் குட்டி குட்டியா வந்ததெல்லாம் பெருசு பெருசா வந்துச்சு. இன்னொன்னு இந்த பேசில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நெறைய பேசில்ஸ் வருதோ, அவ்வளோக்கு பிரான்ச்சஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நெறைய பூ பூக்கும் உங்களுக்கு. ஸோ, இதுதான்ப்பா. பாருங்க இங்க குட்டி குட்டியா 2 சின்னதா வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ, இத நான் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா, இத இன்னைக்கு குடுத்துருக்கேன். இது கொஞ்ச நாள்ல பாருங்க, அந்த சைட்ல எந்த அளவுக்கு ப்ளூம் இருக்கோ, ஒரு செடி வளர்ச்சி இருக்கோ, அதே மாரி இந்த சைடு வளர்ந்துரும் உங்களுக்கு. ஸோ, இப்படி தான் எல்லா செடியும் நான் வளர்க்குறேன். 2வது ஆரம்பத்தில ஷேப் குடுக்கல. ஷேப் குடுக்கறதுனால ஒரு சைடா அப்படியே சாஞ்சுக்கிட்டே செடி இங்கிட்டு வளர்ந்துருச்சு. ஸோ, இப்ப தான் ரீசென்ட்டா எல்லா செடிகளுக்கும் நான் ரவுண்டா ஒரு ஷேப் குடுக்குறேன். ஸோ, இந்த 3 செடியும் வந்து உங்களுக்கு இப்ப சீரீஸ்ல வளர்ந்த இந்த 3 செடியும் வெயில் ரொம்ப படக்கூடாது. ஸோ, அதனால கால வெயில் மட்டும் லைட்டா படுற மாரி இந்த இடத்துல சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, நமக்கு தெரியணும் செடி எப்போ எந்த இடத்துல வைக்கணும்னு கூட தெரிஞ்சிருக்கணும். டைரக்ட் வெயில்ல வைக்கக்கூடாது. ஸோ, இந்த செடிக்கு வந்து வெயில் ரொம்ப படாத கால வெயில் கொஞ்ச நேரம் பட்டுட்டு, இது கிழக்கு பக்கம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் இருக்காது. ஸோ, எந்தெந்த செடிக்கு வெயில் வேணுமோ, அந்த செடிய அதுக்கு ஏத்த மாரி நீங்க வைக்கணும். பாருங்க இந்த இடத்துல ஒரு குட்டியா பேசில்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, இது வந்துருச்சுன்னா நல்லா பெருசா வந்துரும். ஸோ, இதுதான் இன்னைக்கு கால்சியம் நைட்ரேட்ட எப்படி குடுக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்ப்பா. நாளைக்கு இன்னொரு வீடியோல நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி நான் பதில் சொல்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.